குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பல ஆயிரம் கோடி முதலீடு செய்த சபஹார் திட்டத்துல இருந்து இந்தியா வெளியேறுதா? டெல்லி எடுத்த அந்த ஒரு ரகசிய முடிவு என்ன? இந்தியாவுக்கு மத்திய ஆசிய நுழைவாயிலாய் கருதப்பட்ட முக்கியமான சபஹார் துறைமுக திட்டம் தற்போது ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கு. அமெரிக்க பொருளாதார தடைகள் மற்றும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் அதிகரித்து வர நிலையில இந்திய அரசு கடினமான முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை வெளியிட்ட அறிக்கையின்படி இந்தியா சபஹார் துறைமுக திட்டத்தில் தன்னோட பங்கை ஒரு ஈரானிய நிறுவனத்துக்கு விற்பனை செய்ய தயாராகி வருது. அமெரிக்க வர்த்தக தடைகள் தொடர்பான விலக்கு நீட்டிப்பு உத்தரவு காலாவதியாகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த முடிவு எடுக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்தியா போட்ஸ் குளோபல் லிமிடெட் நிறுவனம் இந்தியா போட்ஸ் குளோபல் சபஹார் ஃப்ரீ ஜோன் நிறுவனத்தில் இருக்கிற தன்னோட பங்குகளை ஈரானிய பங்குதாரருக்கு விற்கும் திட்டம் விவாதிக்கப்பட்டு வருது. அதே மாதிரி இதை ஒரு தற்காலிக ஏற்பாடாக கருதப்படுது. தடைகள் முழுவீச்சில் அமலுக்கு வரும்போது துறைமுக செயல்பாடுகள் தடையின்றி தொடர்வதே இந்த பங்கு விற்பனையோட ஒரு நோக்கம். இத்தகைய முடிவை எடுக்க முக்கிய நோக்கம் மோதல் இல்லாம செயல்பாடுகளை தொடர்றது தான். தடைகள் நீடிக்கிற காலத்துல ஈரானிய உள்ளூர் நிறுவனம் துறைமுகத்தை நிர்வகிக்கும். போர் சூழல் குறைந்து தடைகள் தளர்த்தப்பட்ட உடனேயே கட்டுப்பாடு மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ சபஹார் துறைமுகம் இந்தியாவுக்கு மிக முக்கியமான உள்கட்டமைப்பு சொத்து. இது பாகிஸ்தானை தவிர்த்து ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு நேரடி சரக்கு போக்குவரத்து இணைப்பை வழங்குது. சபஹார் துறைமுகம் அப்படிங்கிறது சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடத்தோட ஒரு இதயம் போன்றது. இந்தியாவில இருந்து சரக்குகளை ஈரான் வழியாக ரஷ்யாவுக்கும் யூரோப்பாவுக்கும் மிக குறைந்த செலவில் கொண்டு செல்ல இந்த வழித்தடம் ரொம்பவே அவசியம். சூயஸ் கால்வாய் வழியாக செல்றதை விட இந்த வழித்தடம் பயண தூரத்தை 40%, செலவை 30% குறைக்கும். இந்தியாவோட இந்த கனவு திட்டம் நனவாகணும் அப்படின்னா அமெரிக்க தடைகளை கடந்து சபஹார் செயல்பாட்டில் இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஆப்கானிஸ்தானுக்கு பலதரப்பட்ட உதவிகளை அனுப்புவதிலையும் இந்த துறைமுகம் முக்கிய பங்கு வகிக்குது. இந்த திட்டத்தில் இந்தியா ஏற்கனவே சுமார் $120 மில்லியன் அளவுக்கு உள்கட்டமைப்பு மற்றும் உபகரணங்களுக்கு முதலீடு செஞ்சிருக்கு. இது இந்தியாவோட நீண்ட கால வர்த்தக வளர்ச்சி திட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒன்று. இந்தியாவோட இந்த சபஹார் முதலீடுங்கிறது வெறும் வர்த்தக ரீதியானது மட்டும் இல்லை, அது சீனாவுக்கு எதிரான ஒரு ராஜதந்திர நகர்வும் கூட. பாகிஸ்தானோட குவாடர் துறைமுகத்தில் சீனா முதலீடு செஞ்சு அரபிக்கடலில் தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயன்று வருது. இதுக்கு போட்டியாக ஈரானோட சபஹார் துறைமுகத்தில் கால் பதிக்கிறது மூலமாக சீனா பாகிஸ்தான் பொருளாதார பாதையை ஒரு வலுவான மாற்ற இந்தியா உருவாக்கி வச்சிருக்கு. ஒருவேளை சபஹார் செயல்பாடுகள் முடங்குனா அது இந்த பிராந்தியத்தில் சீனாவோட பிடியை மேலும் பலப்படுத்தும். அப்படிங்கிறதுனால இந்தியா இக்கட்டான சூழலில் இந்த திட்டத்தை கைவிடாமல் போராடி வருது. 2018 வருஷம் இந்தியா சபஹார் துறைமுகத்தை இயக்குறதுக்காகவும் நிர்வாகம் செய்யவும் ஈரான் மீதான அமெரிக்க தடைகளில் இருந்து விலக்கு பெற்றது. ஆனால் கடந்த ஒரு வருட காலத்தில் சூழல் அப்படியே தலைகீழாக மாறியிருக்கு. 2025 பிப்ரவரியில் அமெரிக்கா ஈரானுக்கு பொருளாதார நிவாரணம் அளிக்கும் விலக்குகளை மறுபரிசீலனை செய்ய தொடங்கியிருக்கு. கடந்த செப்டம்பரில் முந்தைய விலக்கு ரத்து செய்யப்பட்டுச்சு. பொதுவாக ஆப்கானிஸ்தானோட மனிதாபிமான உதவிகளுக்கு சபஹார் துறைமுகம் அவசியம் அப்படிங்கிறதுனால அமெரிக்கா இதுக்கு விலக்கு அளித்து வந்தது. ஆனால் தற்போது ஈரான் இஸ்ரேல் மோதல் மற்றும் மத்திய கிழக்கில் நிலவுற போர் பதற்றங்கள் காரணமாக அமெரிக்கா தன்னோட பிடியை இறுக்கியிருக்கு. இந்தியா தன்னோட நீண்ட கால நட்பு நாடான அமெரிக்காவையும் பகைத்து கொள்ள முடியாது. அதே சமயத்தில் பல ஆண்டு கால உழைப்பான சபஹார் திட்டத்தையும் இழக்க முடியாது. இதனால தான் ஈரானிய நிறுவனத்துக்கு பங்குகளை விற்பது போன்ற ஒரு மாற்று பாதையை இந்தியா இப்போ ஆலோசித்து வருது. இது ஒரு வகையில் அமெரிக்காவோட தடைகளில் இருந்து தற்காலிகமாக தப்பிப்பதற்கான ஒரு ஷேடோ மேனேஜ்மெண்ட் நுட்பம் தான். இந்த தற்காலிக பங்கு விற்பனை முடிவு எட்டப்பட்டா கூட இந்திய ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் மத்தியில் ஒருவித அச்சம் நிலவுது. ஈரானிய நிறுவனம் துறைமுகத்தை முழுமையாக நிர்வகிக்கும் போது பேங்கிங் சேனல்கள் மற்றும் இன்சூரன்ஸ் பெறுவதில் சிக்கல்கள் நீடிக்கும். டாலருக்கு பதிலாக ரூபாய் அல்லது மற்ற நாணயங்களில் வர்த்தகத்தை மேற்கொள்ள இந்தியா முயற்சித்தா கூட உலகளாவிய பொருளாதார தடைகள் இந்திய முதலீட்டாளர்களை தயக்கத்திலேயே வச்சிருக்கு.
இந்த சவால்களுக்கு இடையில இந்தியா 2026 வருஷம் ஈரானோட 10 ஆண்டு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு துறைமுக டெர்மினலை நிர்வகிக்கிறதுக்கு உறுதி செஞ்சிருக்கு. ஆனால் தற்போதைய தடைகள் மற்றும் மோதல்கள் காரணமாக இந்த ஒப்பந்தம் நிச்சயமற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதனால இத்தகைய காலகட்டத்தில் சபஹா துறைமுகத்தை எப்படி நிர்வாகம் செய்கிறது அப்படிங்கிறதுல இந்திய அரசு தீவிரமாக ஆலோசனை செய்து வருது. இதே மாதிரி பங்கு விற்பனை திட்டம் பேச்சுவார்த்தை அளவில் மட்டும்தான் இருக்குது. இறுதியான அறிவிப்பு மத்திய அரசுக்கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். இல்லைனா இத்தகைய போர் சூழ்நிலையிலையும் இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்து சபஹா துறைமுகத்தை இயக்குறதுக்கு விலக்கு பெறுமா அப்படிங்கிறதும் முக்கிய கேள்வியாக இருக்குது. சபஹா துறைமுகம் அப்படிங்கிறது வெறும் சிமெண்ட் மற்றும் இரும்பினால் கட்டப்பட்ட ஒரு கட்டமைப்பு மட்டும் இல்லை. அது மத்திய ஆசியாவில் இந்தியா பதித்த ஆழமான தடம். ஒரு பக்கம் அமெரிக்காவோட நெருக்கடி, இன்னொரு பக்கம் சீனாவோட ஆதிக்கம், இடையில ஈரானோட போர் சூழல் என இந்தியா ஒரு முக்கோண போரின் நடுவில் சிக்கியிருக்கு. இந்திய அரசு ஆலோசித்து வர இந்த பங்கு விற்பனை அப்படிங்கிறது தோல்வியால் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இல்லை. மாறாக தடைகளை தாண்டி தன்னோட திட்டத்தை காப்பாற்றி கொள்ள எடுக்கப்பட்ட ஒரு தற்காலிக ராஜதந்திர நகர்வு அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் கருதுறாங்க. அமெரிக்காவிடம் மீண்டும் ஒரு முறை சிறப்பு விலக்கு பெறுமா அல்லது ஈரானோட நிறுவனத்துக்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இந்தியா பின்னணியில இருந்து இயங்குமா அப்படிங்கிறது இன்னும் சில வாரங்களில் தெரிஞ்சிடும். இந்த விவகாரத்தில் உங்களோட கருத்து என்ன? இந்தியாவோட இந்த ராஜதந்திர நகர்வு சீனாவை கட்டுப்படுத்த உதவுமா அல்லது அமெரிக்காவோட தடையால் இந்தியாவோட கனவு திட்டம் பாதிக்கப்படுமா? Subscribe to One India and never miss an update. குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.